இருப்பேன். இது வந்து இந்த ரிலே வந்து சில நேரம் என்னைய மாதிரி ஸ்ட்ரக் ஆயிரும். அப்புறம் தட்டி விட்டுட்டு வேலை பார்ப்போம், அல்லது இந்த போஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி தான் தூக்கி போடுறவங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிலே. இது திரும்பவும் மீண்டும் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் என்னைக்கும் மெக்கானிக்காக செய்யக்கூடிய இந்த சேவை என்னைக்குமே தொடரும். அது ஒன்றுமே வந்து இலவசம் தான். இப்பயும் கூட பாருங்க, என்னோட வேலையை விட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த ரிலேக்குள்ள போலாம். இந்த ரிலேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து மைனஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு பேஸ் ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து இன்புட் வந்து போகுது. இப்ப இதோட இதை அப்படியே நம்ம நேரம் அப்படியே வச்சு பார்ப்போம். இப்படி நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து என்னன்னா பேட்டரியோட இன்புட் வந்து இந்த இதுல போகுது. ஓகேங்களா? அப்ப பேட்டரியோட இன்புட் வந்து இதுக்குள்ள போயிட்டு இதுல வந்து வருது. அப்ப இதுக்குள்ள உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உள்ள போகக்கூடிய வோல்ட் வந்து இந்த கெப்பாசிட்டர் மூலியமா பூஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த இது மூலியமா இந்த இந்த காயில் வந்து கண்டென்ஸ் ஆகும். இந்த காயில் வந்து என்னன்னா ஒரு ஏசி வோல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உள்ள போகக்கூடிய வோல்ட் 12 வோல்ட் எடுத்துட்டு இந்த ரிலே வந்து என்ன பண்ணுது, சாரி, இந்த பிளாஷர் வந்து இந்த காயில் வந்து வைண்டிங் வந்து பண்ணியிருக்கிறதுனால இதுல வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து உருவாகுது. இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கெப்பாசிட்டர் மூலியமா பூஸ்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வோல்ட் வந்து 16 வோல்ட்டா வந்து பூஸ்ட் பண்ணப்படும். இதுல பாத்தீங்கன்னாலே இதுல உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வந்து 16 வோல்ட்னு போட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வோல்ட் வந்து 15 வோல்ட்ல இருந்து 16 வோல்ட் வந்து பூஸ்ட் பண்ணுது. அது என்னவா பூஸ்ட் பண்ணுதுன்னா ஏசி வோல்ட்டா வந்து பண்ணுது. ஏன்னா இங்க காயில் மூலியமா உற்பத்தி ஆகக்கூடிய அனைத்து கரண்ட்டுமே வந்து ஏசி தான். அப்ப இங்க பண்ணிட்டு இது வழியா வந்து வெளியில வரும்போது இங்க ரெசிஸ்டர் மூலியமா டயோடு மூலியமா வந்து உங்களுக்கு இது வழியா வந்து வெளியில வரும்போது டிசி கரண்ட் வந்து வெளியில வருது. அப்ப வந்து உங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இதுல 12 வோல்ட் போயிட்டு இருக்குன்ற மாதிரி காமிப்போம். ஆனா வந்து இது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்பு மூலியமா இந்த 12 வோல்ட் வந்து எப்படி வருதுன்னா இந்த பல்பு மூலியமா இருக்கக்கூடிய எர்த்தை வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? பல்பு மூலியமா இருக்கக்கூடிய எர்த்தை எடுத்தாதான் இது வந்து வேலை செய்யும். சப்போஸ் இந்த பல்பு ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்க வந்து அந்த 12 வோல்ட் வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகாதனால இந்த 12 வோல்ட் வந்து வராது. இப்போ அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நான் இண்டிகேட்டர் சுவிட்சை வந்து நான் போடுறேன். இது போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த 12ன்றதை இங்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த பக்கம் மாத்தி வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.